அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஷீரடி சாய்பாபாவோட அருளை பெறணும்னு நினைக்கிற பல பேர் விரதம் இருக்காங்களே, அப்படி விரதம் இருந்தாதான் பாபாவோட அருள் கிடைக்குமா, விரதம் இருக்கணும்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை விரதம் இருந்தால் பாபாவோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்காங்களே, அப்படி ஏதாவது பாபா சொல்லியிருக்காரா, ஏதாவது புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கா, என்னதான் பாபா சொல்லியிருக்காரு, எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஷீரடி சாய்பாபாவோட அருளையும் ஆதரவையும் பெறணும்னு நினைக்கிற பல பேர் வியாழக்கிழமை விரதத்தை இருக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முழு நாளும் பட்டினி இருந்து பாபாவை வழிபாடு செய்யறது உண்டு. ஆனா சாய்பாபா தன்னோட பக்தர்கள் யாரையுமே பட்டினி கிடந்து தன்னை வழிபடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட்டினி கிடக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காத ஒரு விஷயம். ஷீரடி சாய்பாபா 60 ஆண்டுகள் அந்த மசூதியில இருந்தாரு. அப்படி பாபா இருக்கிறப்ப ஒரு நாள் கூட அவர் வைதீக நடைமுறைப்படி எந்த ஒரு விரதத்தையுமே அவரு கடைபிடிச்சது இல்லை. அது என்ன வைதீக முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்கள்ல சொல்லியிருக்கா மாதிரி விரதம். அதாவது இப்போ வைகுண்ட ஏகாதசி விரதம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருப்பாங்க. மகா சிவராத்திரின்னா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வைதீக முறையும் அவரும் பின்பற்றினது கிடையாது. அங்க இருந்தவங்க யாருக்கும் எனக்காக நீங்க விரதம் இருக்கணும், இந்த நாள்ல இருக்கணும் அப்படின்னு அவர் எதுவுமே சொன்னதும் கிடையாது. அப்படி அந்த விரதம் இருக்கிறதுக்கு அவர் எந்த முக்கியத்துவமும் கொடுத்தது கிடையாது. பாபா வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் கூட அவரு பட்னி கிடந்தது இல்லை. அவரு யாரையும் பட்னி இருக்க அனுமதிச்சதும் கிடையாது. மசூதிக்கு தன்னை பார்க்க யாராவது வராங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது சாப்பிட கொடுக்கறத வழக்கத்துல வச்சிருந்தாரு. யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துடணும் அப்படின்றதுல பாபா கவனமா இருந்தாரு. அதே மாதிரி அவரோட பக்தர்கள் எல்லார்கிட்டையும் அன்னதானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, கண்டிப்பா அன்னதானம் செய்யணுன்றத வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. அன்னதானம் செய்யறவங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒருத்தங்களோட பசியை தீக்குற மாதிரி மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாபா அடிக்கடி சொல்வாரு. ஒருத்தனோட வயிறு நிரம்பி இருந்தாதான் அவன் ஆத்மார்த்தமா இறைவனை வழிபட முடியும் அப்படின்ற கருத்தையும் அடிக்கடி பாபா முன் வச்சாரு. என்னன்னா, அவன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தான்னா தான் அவன் இறைவனை நல்லபடியா அவன் வணங்க முடியும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அப்படி பட்டினி கிடந்து யாரும் தன்னை வழிபடக்கூடாது அப்படின்றத பல தடவை பல சம்பவங்கள்ல பாபா உணர்த்தி இருக்காரு. அப்படி நடந்த சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். ஷீரடியில பாத்தீங்கன்னா பாபாவுக்கு பிடித்தமான ஒரு சிறுவன் ஒருத்தவன் இருந்தான். சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு பிறந்த நாள் விழா மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு வீட்டுல கொண்டாடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த விழால பங்கேற்கிறதுக்காக பாபாவோட பக்தர்கள்ல ஒருத்தரான பாலா சாஹேப் பாடே அப்படின்றவர் அவருக்கும் இன்விடேஷன் வச்சிருக்காங்க வர சொல்லி. ஆனா அவர் பிறந்த நாள் விழாவுக்கு போகவே இல்லை. அதுக்கு பதிலா பாபாவை பாக்கிறதுக்காக மசூதிக்கு வந்திருந்தாரு. பாபா அவர்கிட்ட என்ன இன்னைக்கு பிறந்த நாள் விழா எப்படி இருந்தது, சாப்பாடு நல்லா இருந்ததா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாலா சாஹேப் பாடே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லை பாபா, அதனால நான் பிறந்தநாள் விழாவுக்குலாம் நான் போல, நான் எதுவும் சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாபா கேட்குறாரு, ஏன் வியாழக்கிழமைன்னா என்ன, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு பாபா. அதுக்கு பாடே என்ன சொல்றாருன்னா, வியாழக்கிழமைன்றது குருவுக்கு உகந்த நாள், அதனால அன்னைக்கு நான் சாப்பிடுறது இல்லை பாபா அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ஒரு வழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்றதையும் அந்த பாலா சாஹேப் சொல்றாரு. அதை கேட்டதும் பாபா சிரிக்கிறாரு. இது யார் வகுத்த விதி, இதை யார் சொன்னது உனக்கு, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அதுக்கு பாலா சாஹேப் சொல்றாரு, நான் வேற யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என் குரு நீங்க தான், உங்க அருளை பெறணும், உங்களை திருப்திப்படுத்தணும் தான் நான் வியாழக்கிழமை விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாபா அவரை உத்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன இன்னைக்கு நீ திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும் அப்படின்றாரு. உடனே பாலா சாஹேப், என்ன செய்யணும் பாபா, நான் உங்க உத்தரவுக்காக காத்திருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர்கிட்ட மாதவ்ராவ் வீட்டுக்கு போயிட்டு அங்க நடக்கிற பிறந்த நாள் விழாவில் நீ கலந்துக்கோ, அந்த விருந்துல கலந்துக்கிட்டு சாப்பிடு நல்லா அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவிடுறாரு. பாலா சாஹேப் பாபாவை அதிர்ச்சியோட பாக்குறாரு. பாபா விடுறதா இல்ல, நான் உன்னோட தான் இருக்கேன், உன் கூட இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல விரதம்ன்ற பேர்ல இந்த மாதிரி பட்னி இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல அந்த பிறந்த நாள் விழாவில் போய் கலந்துக்கோ அப்படின்னு சாய்பாபா சொல்றாரு. பாபாவோட உத்தரவுக்கு கட்டுப்பட்ட அந்த பாலா சாஹேப் உடனே பிறந்த நாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வராரு. அன்னையில இருந்து பாபாவை நினைச்சு
வியாழக்கிழமை விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத அந்த பாலா சாஹேப் வந்து விட்டுடுறாரு. பாபாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட யாருமே வந்து தங்களை கடுமையாக வருத்திக்கிட்டு சாப்பிடாம ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒன்று அவருக்கு தினமும் மறக்காமல் நைவேத்தியம் படைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை பாபாவோட கோவில்களில் அன்னதானம் செய்கிறத அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. பாபாவும் இதை தான் விரும்புகிறாரு. என்னன்னா நீங்கள் வியாழக்கிழமை வந்து சாய்பாபாவுக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது அவருக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக அந்த நாளில் எல்லா வாயில்லா ஜீவன்கள், ஏழைகள், முதியவர்கள், சாய்பாபா கோவிலில் இருக்க பக்தர்கள், சாய்பாபா கோவில் வாசல் வெளியே இருக்க யாசகர்கள், அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் உணவளிச்சிங்கனாலே போதும், அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை தான் வந்து சாய்பாபாவும் விரும்புகிறாரு. இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு வந்துட்டு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படின்லாம் சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் உண்மை என்னன்னா அன்னைக்கு அந்த நாளில் தானம் பண்ணணுன்றது தான் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் பாபா அதுலேயும் வந்து மாற்றி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை விரதம் ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. அவருக்கு சாப்பிடாம இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. வியாழக்கிழமையில் நான் சொன்ன மாதிரி நிறைய அன்னதானம் பண்ணுங்க, நான் சொன்னவங்களுக்கெல்லாம் பண்ணுங்க, அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி அன்னதானம்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெய்லி வந்து வியாழக்கிழமையானா அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா கூட சாய்பாபா வந்து அதை உணர்த்துவார் உங்களுக்கு, இன்னைக்கு வந்து நீ எனக்கு இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சம்பவமும் அவர் வாழும் காலத்தில் நடந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மும்பையை சேர்ந்த பாபா சாஹேப் தர்கட் அப்படின்றவரோட குடும்பம் வந்து பாபா மேலே மிகுந்த பக்தி கொண்டவங்க. அவரோட மனைவியும் மகனும் பார்த்தீங்கன்னா பாபா மேலே தீவிரமான பக்தியை செலுத்திட்டு வந்தாங்க. தர்கட் என்ன பண்ணுவார்னா தினமும் அவர் வீட்டில் இருக்க பாபாவுக்கு நைவேத்தியம் ஏதாவது படைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு. அவர் அதை வைக்காம அவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டார். அவர் தினமும் டெய்லி கண்டினியூஸாக வச்சுடுவார். ஒரு தடவை அவரோட மனைவியும் மகனும் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு பாபாவை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. அப்போ இவர் மட்டும்தான் வீட்டில் இருப்பார், தர்கட் மட்டும்தான். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த முதல் 2 நாள் மட்டும் அவர் கல்கண்டு மட்டும் வச்சுட்டு இருந்திருக்காரு. 3ஆவது நாள் ஏதோ ஒரு வேலை விஷயமா அவர் வந்து எந்த பூஜையும் பண்ணாமல் கல்கண்டு நைவேத்தியம் எதுவுமே வைக்காம அவசரமாக வெளியில் போயிடுவார். ஆனால் வந்து தர்கட் மனசில் அந்த வேதனை மட்டும் இருக்கு, ஐயோ நம்ம பாபாவுக்கு வந்து எதுவுமே வைக்காமல் வந்துட்டோமே பாபா படத்தோட முன்னாடி அப்படின்ட்டு அவர் மன வருத்தத்தில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லெட்டர் எழுதுவார். ஷீரடியில் இருக்க அவர் மகனுக்கு வந்து இது தொடர்பாக கடிதம் எழுதுறாரு. அவர் மகனுக்கு என்ன கடிதம் எழுதுவார்னா, பாபாவுக்கு நான் இன்னைக்கு நைவேத்தியமே படைக்கல, என் மேலே தான் தப்பு, பாபாவை இதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், பொறுத்தருளுமாறு வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி அவரோட மகனுக்கு ஷிரடிக்கு அனுப்புவார். அதே நேரத்தில் ஷிரடியில் அவரோட மகனும் மனைவியும் சாய்பாபா கிட்ட மனம் விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது தர்கட்டோட மனைவியை பார்த்து பாபா சொல்லுவார், அம்மா இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன், கதவு வந்து பூட்டப்பட்டிருந்தது, நான் உள்ளே நுழைஞ்சு பூஜை ரூம் வரைக்கும் போய் பார்த்தேன், நான் சாப்பிட்டு பசியாறதுக்காக உன் கணவர் வந்து எனக்கு எதுவுமே அங்கே வைக்கல, அதனால் நான் பசியோடு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார். பாபா இப்படி சொன்ன உடனே தர்கட்டோட மனைவிக்கும் மகனுக்கும் ஏதோ நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்யறதுல தவறு நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவரோட மகன் என்ன பண்ணுவாருன்னா, நான் மும்பைக்கு புறப்பட்டு போகிறேன் பாபா அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் வீட்டுக்கு போகிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஷீரடியிலிருந்து இப்போ நீ புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிடுவார். இதனால் தர்கட்டுக்கு அவரது மகன் வந்து ஒரு கடிதம் எழுதுவார். என்னென்னு எழுதுவார்னா, பாபா இப்படி பேசுனதை நீங்கள் வந்து எந்த நைவேத்தியமே பாபாவுக்கு வைக்கலையா அப்படின்றத அவர் மகன் கடிதத்தில் எழுதி அப்பாவுக்கு அனுப்புவார். அப்பா வந்து நான் எதுவுமே வைக்கல, பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எழுதின கடிதம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் அவங்கவுங்க கிட்ட வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாபாவோட உண்மையான பக்தர்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க அன்போடு வைக்கிற சாப்பாடு நைவேத்தியம் எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார் அப்படின்றது இந்த கதையிலேருந்து புரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா, இந்த கதையில் அவர் 2 நாள் கல்கண்டு வச்சாரு, அதை நான் சாப்பிட்டுட்டேன், 3ஆவது நாள் அந்த கல்கண்டு கூட எனக்கு வைக்காம போயிட்டானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எந்த அளவுக்கு பாபா பக்தர்கள் படைக்கிற நைவேத்தியத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணுறாரு சாப்பிட்றாருன்றது இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, பாய்ஜாபாய் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்க சாய்பாபாவோட தீவிரமான பக்தின்னு சொல்கிறத விட அவர் மேலே பேரன்பும் பாசமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வச்சுருந்தவங்க தான் இந்த பாய்ஜாபாய்.
பாபாவுக்கு தினமும் உணவளிக்கிறதால நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. டெய்லி பாபா வந்து எந்த இடத்துல காடு மேடு மலை அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல தியானத்தில் இருந்தாலும் சரி, அவர் மசூதியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு கூடையில் வாழை இலை அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு தின்பண்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு பாபாவுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பாய்ஜாபாய் வந்து பாபா தியானத்தில் இருந்தாருன்னா கூட கொஞ்ச நேரம் அங்கே இருக்க நிழலில் உட்காந்துட்டு இருந்துட்டு வெயிட் பண்ணி அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு நாள் பாபா வந்து பாய்ஜாபாய் கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்பாரு. இவங்களும் வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிட்டு ரொட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ரொட்டியை வந்து பிச்சு சின்னதாக பிச்சு அங்கே இருக்க ஒரு நாய்க்கு போட்டுருவாரு. பாய்ஜாபாய்க்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி ரொம்ப சூடாக நல்லா சுவையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தனே பாபா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நாய்க்கு போட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்வார், என்னோட பசி மாதிரியே தானம்மா அதோட பசியும், எனக்கு அந்த நாய் பசியை தீத்தினா என்னோட பசியை தீத்ததுக்கு சமம் அப்படின்றதையும் சொல்லுவார். அவர் வந்து எல்லா உயிர்லையும் வியாபிச்சிருக்காரு. நான் வந்து எறும்பு, ஈ, பூனை, நாய், காக்கா, குருவி எல்லாத்துலேயும் நான் வியாபிச்சிருக்கேன். அதனால் நீ அதுங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் அது எனக்கு தான் வரும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து சொல்கிறாரு. இப்போ இந்த 3 கதைகள்லையும் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா, சாய்பாபாவுக்கு அவரோட பக்தர்கள் விரதம் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா நீங்கள் உடனே சாப்பிட்டுடணும். வியாழக்கிழமை விரதம் இருக்கேன்னு சொல்லி பட்டினி இருக்கக்கூடாது. வாயில்லா ஜீவன்களுக்கு நிறைய உணவளிக்கணும். அது வந்து அவரே போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வீட்டில் வந்து நைவேத்தியம் வந்து தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா, ஏதாவது கல்கண்டு, முந்திரி, திராட்சை எதையாவது ஒன்று வந்து டெய்லி அவருக்கு வைக்கிறீங்கன்னா அதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு டெய்லி வச்சிடணும். அப்படி வந்து நீங்கள் டெய்லி கும்பிடலன்னா கூட வியாழக்கிழமை மட்டுமாவது அவருக்கு அந்த நைவேத்தியத்தை வந்து வச்சு கும்பிட்டீங்கன்னா கூட போதும். இதுதான் வந்து உண்மையான வியாழக்கிழமை விரதம். அவர் வந்து வேற எதுவும் வந்து உங்களை விரதம் இருக்கலாம் சொல்லலை. அன்னதானம் செய்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வந்து இந்த உலகத்திலேயே இல்லை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வியாழக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நாளும் செய்யுங்க. அப்போது என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் சாய்பாபா சொல்ல வராரு. இந்த கதைகள்ல இருந்தும் இந்த வீடியோல இருந்தும் வியாழக்கிழமை விரதம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.